உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 044-4545-4545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வெல்கம் டு மெய்ப்பொருள். இன்றைக்கி டிஜிட்டல் அரெஸ்ட் மாதிரியான நிறைய சைபர் கிரைம் மோசடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி ஒருத்தர் டிஜிட்டல் அரெஸ்ட்டில் மாட்டிக்கிட்டார். ஆனால் அவருக்கு பணம் பறி போயிருச்சு. அதை எதிர்த்து அவர் பேங்க் மேலே கேஸ் போட்டு 3 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கியிருக்காரு. அது எப்படி? சைபர் கிரைம் பண்ணாங்கன்னா அந்த சைபர் கிரைம் பண்ண குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிச்சி அவங்க மேலே தான் கேஸ் போடணும், அவங்கள தான் கண்டுபிடிக்கணும், அவங்கள்ட்ட தான் பணம் வாங்கணும். ஆனால் எதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாமல் பேங்க் மேலே கேஸ் போட்டு 3 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கியிருக்காரு? அப்போ உண்மையிலே இதில் என்ன நடந்துச்சு, பேங்க் இதுக்கு என்ன சம்மந்தம், யார் மோசடி பண்ணால், எப்படி கேஸ் போட்டு 3 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கினாரு அப்படிங்கிறத பற்றி மன்னார்குடியை சேர்ந்த திரு வேல்முருகன் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இதில் பாதிக்கப்பட்டவங்க யார், அவங்களுக்கு எப்படி மோசடி நடந்துச்சு, எதுக்காக பேங்க் மேலே கேஸ் போட்டு 3 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கினாங்க? அதான் மன்னார்குடி பகுதியை சேர்ந்த ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ராஜலட்சுமிங்கிறவங்க. அவங்க மன்னார்குடி ஐசிஐசி பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அவங்களோட சம்பளம் எல்லாம் அந்த பேங்க்கில் தான் ஏறுது. இந்த நிலையில் 2023 போல் ஒரு 5 லட்ச ரூபா பர்சனல் லோன் வாங்குறாங்க. அந்த பேங்க்கில் 2023 மே மாதம் வாங்குறாங்க. அப்போக்கே என்னென்னா ஏகப்பட்ட டாக்குமெண்ட், எப்போதும் பர்சனல் லோன் வாங்குறது டாக்குமெண்ட் வாங்குவாங்க. அது மாதிரி நான் டாக்குமெண்ட் வாங்கி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தான் அந்த லோனே சேங்ஷன் ஆகுது. அது ரெகுலராக கட்டிகிட்டே வர்றாங்க. இந்த நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா, ஜனவரி 2024 அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களே, அவங்களை ஒரு 10 பேர் சேர்த்து மும்பைக்கு அனுப்பி விட்றாங்க. அந்த வேலை சம்மந்தமாக அனுப்பிவிட்டு அது போயிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு ஜூன் ஒர்க் அட் ஹோம் 2024 ஜூன் மாதம்னா ஒர்க் அட் ஹோம்னா மன்னாடி வந்துடுறாங்க. ஹைதராபாத்லேருந்து மன்னாடி வந்துடுறாங்க. வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மதியம் ஒரு 1:51 ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப என்சிபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லி ஒரு போலீஸ் செக்யூரிட்டியில் உள்ள ஒருத்தவங்க ஸ்கைப்பில் அவங்க லேப்டாப்புக்கு வர்றாங்க. வரும்போது அவங்க எல்லாம் அவங்க எங்கெங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மும்பை போய்ட்டு வந்த தகவல், எங்கே தங்கியிருந்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக சொல்லி, நீங்கள் போதைப்பொருள் கும்பலோட தொடர்பு இருந்ததாக எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உடனே நீங்கள் அவங்க டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ரூமை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு பயந்துருச்சு. பயந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு இணங்க எல்லாம் செயல்பட்டோடனே என்ன ஆகுதுன்னா 2:48 ஒரு லோன் ரிக்வஸ்ட் அவங்க மொபைலுக்கு வருது. ஓடிபி மாரி வருது. இவங்க இது என்ன வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே அடுத்த 3 நிமிஷத்துலேயே, அதாவது 2:51 அந்த அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு. எவ்வளோ அமௌண்ட்டு? அதாவது லோன் சேங்ஷன் ஆனது 11 லட்ச ரூபா. அவங்க அக்கௌண்ட்டில் இருந்தது 21,000 ரூபா இருந்துச்சு. அதையும் சேர்த்து 11,21,151 ரூபா டெபிட் ஆகிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வருது. அதாவது இப்போ அந்த சைபர் கிரைம் அந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணவங்க 11 லட்ச ரூபா லோன் இவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களே சாங்ஷன் பண்ணி அவங்களே சாங்ஷன் பண்ணி 3 நிமிஷத்துல 11 லட்ச ரூபா சேர்த்து அவங்க அக்கௌண்ட் 21,000 அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்தோடனே இந்த பொண்ணு அதாவது ஸ்கைப் கால் கட் ஆகிடுது. ப்ளஸ் எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்க அந்த பேசின எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க. டெலீட் பண்ணோன்னா இந்த பொண்ணு உடனே பேங்க்கு போயிடுது. மன்னார்குடியில் லோக்கலாக இருந்தனால உடனே பேங்க்கு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த காப்பியோட வாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களும் உடனே ஆன்லைனில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த காப்பியோட சேர்த்து பேங்க்கில் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு பேங்க்லேயே அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க அக்கௌண்ட் லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இது நடந்து முடிஞ்சிடுது. முடிஞ்ச என்ன செய்கிறாங்க, அந்த 5 லட்ச ரூபா லோன் வாங்கினாங்களே அந்த இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை வருது. உடனே என்ன செய்கிறாங்க, தனிநபர்கிட்ட கடன் வாங்கிட்டு ஃபுல்லாகவே அந்த லோனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த 5 லட்ச ரூபா லோனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா கட்ட முடியாமல் போயிடுது. அந்த அக்கௌண்ட்டில் லாக் பண்ணனால இஎம்ஐ பிடிக்க முடியலன்னா 5 லட்ச ரூபா தனிநபர் கடன் வாங்கி ஃபுல்லாக கட்டிடுறாங்க. கட்டிட்டு அவங்க முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு போயிட்டு அன்றாட வேலையை போய் பார்க்க பெங்களூர் போயிட்டாங்க. போயிட்டு இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா, 2025 பிப்ரவரி போல் ஒரு நோட்டீஸ் வருது பேங்க்லேருந்து. அதாவது அந்த வாங்காத அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் பண்ணாங்களா அந்த 11 லட்சத்துக்கு நீங்கள் லோன் கட்டாமல் இருக்கீங்க, கட்டுங்கன்னு சொல்லி பேங்க் மூலியமாக ஒரு நோட்டீஸ் வருது. இப்போ வாங்காத லோனுக்கு பேங்க்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. நோட்டீஸ் வந்ததும் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டு என்ன செஞ்சாங்க, பேங்க்கு போய் கேட்குறாங்க. பேங்க்கில் கேட்கும்போது நீங்கள் தான் கட்டி ஆகணும், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, திருவாரூர் சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட அவங்க போய் பார்க்குறாங்க. அப்போக்கே அவங்க என்ன செய்கிறாங்க, இதுமாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு, மன்னார்குடி நுகர்வோர் சங்கம் செய்கிறாங்க, நீங்கள் அவங்கள போய் பாருங்கிறப்ப எங்கள்கிட்ட வர்றாங்க. எங்கள்கிட்ட வந்தோடனே நாங்கள் என்ன செய்கிறோம், அதேமாரி நியூஸ்லாம் நானும் படித்தது, அதான் ஃபஸ்ட்டு கேஸ் எனக்கும். நாங்கள் அதை ரெஃபர் பண்ணி ஒரு இப்போனா 5/23 மேயில் நான் ஒரு நோட்டீஸ் போடுறோம் பேங்க்கு. இதேமாரி வாங்கியிருக்காங்க, குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்க, அதனால் நீங்கள் தான் பொறுப்பு, அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு என்ஓசி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். எந்த ஒரு பதிலும் சொல்லலை. கேஸை ஃபைல் பண்ணுறோம். எப்போன்னா 4 ஆகஸ்ட் 2025 நான் கேஸ் ஃபைல் பண்ணுறோம். ஃபைல் பண்ணும்போது அவங்க பேங்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சைடு
இது வந்து அவங்க பர்சனல் ஓடிபி சொன்னதுனா அவங்களோடது, எங்கள் மேலே எந்த தவறும் கிடையாதுங்கிறாங்க. நான் ஆர்குமெண்ட் பண்ணது 5 லட்ச ரூபா லோன், பர்சனல் லோன் வாங்கும்போது ஏகப்பட்ட டாக்குமெண்ட் கேட்டாங்க. ஆனால் இந்த ஒரு லோன் 11 லட்ச ரூபா எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல், எந்த ஒரு சைன் இல்லாமல் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? ப்ளஸ் எப்படி 3 மணி நேரத்தில் அந்த 11 லட்ச ரூபா இருந்த அமௌண்ட் வந்து இன்னொரு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த லிமிட்டை யார் இன்க்ரீஸ் பண்ணது? இவங்களுக்கு ஒரு லிமிட், பேங்க்னு ஒரு லிமிட் இருக்கும்ல, ஒருத்தவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணுது, எப்படி லிமிட் இன்க்ரீஸ் பண்ணீங்க? இது வந்து முறைகேடாக நடந்திருக்குங்கிற மாதிரி நான் ஆர்குமெண்ட் பண்ணினேன். ப்ளஸ் ஆர்பிஐ கைட் படி ஒரு மோசடி நடந்துச்சுன்னா சைபர் கிரைமில் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட எந்த இதில் நம்ம ஏமாறுறோமோ அவங்கள்ட்டையும் நம்ம தெரிவிச்சிட்டோம்னா 24 மணி நேரத்தில் தெரிவிச்சிட்டோம்னா அது வந்து அவங்க தான் பொறுப்பு. பேங்க் தான் பொறுப்பு. பேங்கோ இப்போ ப்ரைவேட் இது இன்சூரன்ஸ் இது அது அவங்க தான் பொறுப்பு. அதே மாதிரி இந்த பொண்ணு செஞ்சது உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே அக்செப்ட் பண்ணிட்டனால ஆர்பிஐ கைடுபடியாக அவங்க தான் பொறுப்பு வந்ததுக்கு. இந்த இது கோர்ட் நடந்துட்டு இருக்கப்போ கோர்ட் நடுவில் வந்து ப்ரூஃப் அவுட்னு ஒன்று போடுவாங்க. அப்போக்கே என்ன பண்ணுறாங்க, இவங்க டாக்குமெண்ட் ஒன்று போடுறாங்க. எப்படின்னா நான் கேஸ் ஃபைல் பண்ணி அடுத்த ஒரு 20 நாளில் வந்து அவங்க லோன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து போடுறாங்க. எந்த லோன் க்ளோஸ் பண்ணாங்க? அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் 11 லட்ச ரூபா போட்டாங்கல்ல, அந்த லோன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இதனால் வந்து மனுதாரருக்கு வந்து புகார்தாரருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து ஆர்குமெண்ட் பேங்க் சைட் பேசுகிறாங்க. பேசும்போது இந்த தகவல் வந்து எனக்கு மனுதாரருக்கு தெரிவிக்கல, எனக்கு நோட்டீஸ் அனுப்பி என்னை அவமானப்படுத்தி, மனுதாரர் அவமானப்படுத்தி கடனை கட்ட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு, ஆனால் ஒரு எப்படி இந்த பணம் போணுச்சு எப்படி வந்துச்சுங்கிற எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தரல அப்படி சொல்லி நம்ம ஆர்குமெண்ட் எடுத்து வச்சோம். ஜட்ஜியும் அதே மாரி போட்டுட்டு எப்படி இந்த பணம் வந்துச்சு அந்த தகவல் வந்து எதிர்த்தரப்பு தெரிவிக்கலை, அதனால் அந்த லோனு க்ளோஸ் ஆனதை வந்து என்ஓசி கொடுக்கணும், ப்ளஸ் சிவில் ஸ்கோரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த இதேமாரி நடந்ததுக்காக அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக 3 லட்ச ரூபா மன உளைச்சலுக்கான தொகை ப்ளஸ் 10,000 ரூபா வழக்கு செலவு தொகையாக கொடுக்க சொல்லணும்னு சொன்னாங்க. வந்து ஜட்மெண்ட் வந்து 10 நாளில் பேங்க் வந்து ஃபுல் இது டிடியை எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. 3 லட்ச ரூபா சில்லறை வந்து இழப்பீடு கொடுத்துட்டாங்க. 3 லட்சம் 10 நாளில் கொடுத்துட்டாங்க. 3,10,000 ரூபா. சார் சொன்ன அந்த கேஸை பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம டேக்அவே எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்ககிட்ட வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் உங்களை வந்து பண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்கு வந்து கொரியர் வந்திருக்கு, இல்லை பார்சல் வந்திருக்கு, போதைப் பொருள் இருக்குது, உங்களுக்கு அதுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கால் பண்ணுறாங்க. எந்த போலீஸும் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கால் பண்ண மாட்டாங்க. சம்மன் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் நேரில் வர சொல்லுவாங்க. மற்றபடி ஃபோனில் கால் பண்ணி உங்களை வந்து எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இறங்கி யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படிலாம் டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதை நம்பாதீங்க. அப்படியே நீங்கள் நம்பி ஒருவேளை ஏமாந்தாலும் பணம் பறிபோனாலும் உடனே அன்னைக்கே பேங்க்லேயும் போய் சொல்லிடணும், சைபர் கிரைம்லேயும் போய் சொல்லி அந்த சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் காப்பியை வந்து பேங்க்கில் கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டா பேங்க்கு தான் பொறுப்பு, நம்ம பணம் வந்து சேஃபாக இருக்கும், சேஃபாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். அதை விட்டுட்டு தயவுசெய்து நம்பி டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் நம்பி பணத்தை வந்து பறி கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் சந்தித்த அந்த கேஸு, டிஜிட்டல் அரெஸ்ட் பற்றி, சைபர் கிரைம் பற்றி, அதோடு சேர்ந்து கன்சூமர் கேஸ் பற்றியும் டீட்டெயிலாக எங்களுக்கு நீங்கள் நாட்டு பக்கம் தெளிவான ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இனி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு கன்சூமர் கேஸோட சந்திக்கிறோம். நன்றி. நான் முன் பாக்கெட்லேருந்து 10 ரூபாய் எடுத்தா எனக்கே தெரியாமல் இன்னொருத்தன் பின் பாக்கெட்லேருந்து 20 ரூபாய் எடுக்கிறான்.